வேதம் என்பது ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் அதை தர்ம சாஸ்திரம், மோக்ஷ சாஸ்திரம் என்று இரண்டாக பிரிக்கின்றோம். வேதத்தினுடைய தர்ம சாஸ்திரம் வாழ்க்கையினுடைய நெறியை புகட்டுகின்றது. எப்படி ஒருவன் வாழ வேண்டும் என்று வழிவகுத்து கொடுக்கின்றது. ஆகவே அதை தர்ம சாஸ்திரம் என்று பிரிக்கின்றோம். வேதத்தினுடைய இனியொரு பகுதியை மோக்ஷ சாஸ்திரம் என்று பிரிக்கின்றோம். மோக்ஷம் என்றால் விடுதலை, விடுதலை கொடுக்கின்ற சாஸ்திரம், நூல். விடுதலை என்று சொன்னால் நமக்கு கேள்வி வருகின்றது, எதிலிருந்து விடுவிக்கின்றது, எதிலிருந்து விடுதலை? ஃப்ரீடம் என்றால் ஃப்ரீ ஃப்ரம் வாட், எதிலிருந்து விடுதலை? நாம் முதலில் அறிமுகத்தில் பார்த்தோம், மிருகங்கள் அனுபவிக்காத, மனிதன் மட்டும் அனுபவிக்கின்ற துயரம், அதை சாஸ்திரம் சம்சாரம் என்று சொல்கின்றது. அந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. ஆகவே மோக்ஷ சாஸ்திரம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுவிக்கின்ற சாஸ்திரம். இந்த சம்சாரத்திற்கு அல்லது மன துயரத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு பல காரணங்கள் தோன்றும். நம்முடைய மன துயரத்திற்கு என்ன காரணம்? நாம் பெரிய ஒரு லிஸ்ட்டையே சொல்லலாம், இவைகள்தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். மற்றவர்களுடைய பிஹேவியரிலிருந்து, மற்ற சூழ்நிலைகள், மற்ற மனிதர்கள், பொருளாதார சூழ்நிலை, இவ்விதம் விதவிதமான காரணங்கள் நாம் கொடுக்கலாம். இவைகளெல்லாம் மேலோட்டமான காரணங்கள். சாஸ்திரம் விசாரம் செய்து என்ன சொல்கின்றது? நம்முடைய மன துயரத்திற்கு காரணம் நம்மை பற்றிய அல்லது இறைவனை பற்றிய அறியாமை. எப்படி அறியாமை என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்பதை பிறகு விசாரம் செய்யலாம். இப்பொழுது இதை ஏற்றுக்கொள்வோம். நம்மை பற்றிய ஆத்ம அஞ்ஞானம் நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஆகவே சம்சாரத்திற்கு அறியாமை காரணம் என்றால், இந்த அறியாமையை நீக்குகின்ற அறிவை கொடுக்க வேண்டும். அந்த அறிவை கொடுப்பதுதான் மோக்ஷ சாஸ்திரம். மோக்ஷ சாஸ்திரம் என்றால் நம்முடைய மனதில் இருக்கின்ற துயரத்தை நீக்குவதற்கான ஒரு ஞானத்தை கொடுக்கின்ற சாஸ்திரம், ஞானத்தை கொடுக்கின்ற பகுதி. இந்த மோக்ஷ சாஸ்திரம் வேதத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றது என்றால், அதிகமாக வேதத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கின்றது. கடைசி என்பதற்கு அந்தக என்ற சொல். வேதாந்தம் என்றால் வேதத்தில் அமைந்துள்ள கடைசி பகுதி. வேதத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த மோக்ஷத்தை கொடுக்கின்ற ஞானமானது வைக்கப்பட்டுள்ளது. எப்படி இந்த ஞானம் அங்கு வைக்கப்பட்டுள்ளது அல்லது எப்படி இந்த ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது அடுத்த கேள்வி. முதலில் எந்த இடத்தில் வேதத்தில் மோக்ஷத்தை கொடுக்கின்ற ஞானம் இருக்கின்றது என்றால் வேதாந்தம் கடைசி பகுதியில். எப்படி கொடுக்கப்படுகின்றது என்ற கேள்வி வரும்பொழுது, ஒவ்வொரு வேதத்தினுடைய கடைசி பகுதியிலும் அல்லது வேதாந்தத்தில் என்ன செய்யப்படும்? ஒரு குருவை அறிமுகப்படுத்தப்படும். பிறகு என்ன செய்யப்படும்? ஒரு சிஷ்யனை அறிமுகப்படுத்தப்படும். பிறகு இந்த குரு சிஷ்யனுடைய சம்வாதமாக அமையும். ஒரு குருவை அறிமுகப்படுத்தி பிறகு சிஷ்யனை அறிமுகப்படுத்தி
சிஷ்யனானவன் குருவிடம் ஒரு கேள்வியை கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலை குருவானவர் சொல்வார். ஆகவே ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் அல்லது பல சிஷ்யன் அவனுடைய கேள்வி இது ஒரு பகுதியாக இருக்கும். இதை ஒரு உபனிஷத் என்று நாம் சொல்வோம். இவ்விதம் பலவிதமான உபனிஷத் இருக்கின்றது. உபனிஷத் என்றால் ஒரு குருவினுடைய பதில் சிஷ்யனுடைய கேள்வி. இந்த கேள்வி பதில் ரூபமாக வேதாந்தத்தில் இந்த ஞானமானது கொடுக்கப்படுகின்றது. மேலும் பார்த்தால் வேதாந்தத்தில் இனியொரு காரியமும் செய்யப்படும். இந்த குருவை எப்படி அறிமுகப்படுத்துவது, சிஷ்யனை எப்படி அறிமுகப்படுத்துவது என்பதற்காக சில கதைகள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சில உபனிஷத்திற்குள் சென்றால் ஆரம்பத்தில் சில கதைகள் இருக்கும். அந்த கதைகளினுடைய தாத்பரியம் என்னவென்றால், கதை கேட்பதற்காகவோ கதையை கேட்பது தாத்பரியம் அல்ல. அந்த கதையினுடைய குறிக்கோளே குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்துவதுதான். குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்தி பிறகு சிஷ்யனானவன் ஒரு கேள்வியை கேட்க குருவானவர் பதிலை சொல்வார். ஆகவே உபனிஷத்தில் இந்த ஞானம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு கதை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு குரு சிஷ்யனுடைய சம்வாதம், சம்வாதம் என்றால் உரையாடல், டயலாக், அவ்விதம் அமைகின்றது. நமக்கு அடுத்த சந்தேகம் வரலாம், எதற்கு உபனிஷத் கதை சொல்ல வேண்டும், எதற்கு குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்தி உரையாடலாக இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பல காரணங்கள் இதில் இருக்கின்றது. அதில் முதல் காரணம், ஒரு கருத்து கட்டுரையாக இருப்பதை விட கேள்வி பதிலாக அமைக்கப்பட்டால் நமக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நாமளே ஒரு கருத்தை நேரடியாக கட்டுரையாக படிப்பதை விட அது கேள்வி பதிலாக இருந்தால் நன்கு புரிந்து கொள்ள முடியும், எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது முக்கியமான காரணமல்ல. வேதாந்தத்தில் இந்த ஞானத்தை குரு சிஷ்யனுடைய உபதேசமாக உரையாடலாக அமைப்பதற்கு காரணம், முதல் காரணம், இந்த ஞானத்தை நாம் கேட்டுத்தான் பெற வேண்டும், இதை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியாது என்பதை காட்டுவதற்காகவே குருவை அறிமுகப்படுத்தி சிஷ்யனை அறிமுகப்படுத்தி சிஷ்யன் கேள்வி கேட்டு குருவிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்றதாக நாம் படிக்கின்றோம். ஆகவே கதையினுடைய அல்லது குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்துவதனுடைய தாத்பரியம், மைய கருத்து என்னவென்றால், முதல் முக்கியமான கருத்து, இந்த ஞானத்தை கேட்டுத்தான் பெற வேண்டுமே தவிர இதை படித்து பெற முடியாது. படித்து பெறக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதை நம்மால் படித்து அவர்களிடம் இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி சுயமாக இந்த ஞானத்தை அடைய முடியாது. இதை நாம் கேட்டுத்தான் பெற வேண்டும். குருவிடம்தான் இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும். இது முதல் பிரயோஜனம் நமக்கு கிடைக்கின்றது. இனி இரண்டாவது பிரயோஜனம் என்னவென்றால், இந்த கதையின் மூலியமாக சிஷ்யனை அறிமுகப்படுத்தும் பொழுது சிஷ்யனுடைய மனம் வர்ணிக்கப்படும். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவனாக குருவை நாடினான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளெல்லாம் உபனிஷத் நமக்கு கொடுக்கின்றது. இந்த கதை நமக்கு முக்கியமல்ல, கதையின் மூலமாக சிஷ்யனை பற்றிய விசாரம் அங்கு நடைபெறும். ஆகவே அந்த சிஷ்யனுக்கு என்னென்ன லட்சணங்கள் சாஸ்திரத்தில் சொன்னதோ அந்த லட்சணங்களை, தகுதிகளை நானும் பெற வேண்டும், சிஷ்யர்களாக இருக்கின்ற நாமும் பெற வேண்டும் என்பதை காட்டுகின்றது. உதாரணமாக கடோபனிஷத் என்ற உபனிஷத்தில் நாம் சென்றால், நச்சிகேதன் என்று ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் யமலோகத்துக்கு போக வேண்டிய நிலை வந்தது. பிறகு யமதர்மராஜா 3 வரம் கொடுத்தாராம்.
அவன் 2 வரத்தை வேறு ஒன்றுக்கு பயன்படுத்தி 3வது வரத்தை ஆத்ம ஞானத்திற்காக கேட்கின்றான். யமதர்மராஜா என்ன சொல்றார்? நீ இதை தவிர எதை வேண்டுமானாலும் கேள், நான் தருகின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றார். பிறகு நச்சிகேதன் என்கின்ற மாணவன் எனக்கு இதுதான் வேண்டும் என்று திருடமாக வைராகியத்துடன் இருக்கின்றான். ஆகவே சிஷ்யனுக்கு விவேகம் என்பது தேவை, வைராகியம் என்பது தேவை, இந்த ஞானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இவை போன்ற தகுதிகளெல்லாம் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது. இனி 3வதாக இந்த கதையிலிருந்து வருகின்ற பிரயோஜனம், குருவை பற்றி பேசும் பொழுது குருவினுடைய லட்சணமும் நமக்கு தெரிய வரும். எப்படிப்பட்ட குருவை நாம் நாட வேண்டும் என்று கதை அல்லது உபனிஷத்தானது ஆரம்பத்தில் பேசும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், சம்பிரதாயப்படி படித்தவர்களை நாம் இந்த ஞானத்திற்காக நாட வேண்டும் என்று குருவினுடைய லட்சணம், சிஷ்யனுடைய லட்சணம், குருவிடம்தான் இந்த ஞானத்தை பெற வேண்டும், அதுவும் பணிவுடன் கேட்டு இந்த ஞானத்தை பெற வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இந்த ஞானத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கதைகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இந்த கதைகளெல்லாம் உபனிஷத்தில் இருக்கும். சில உபனிஷத் கதைகள் அதிகமாக இருக்காது, நேரடியாக குரு சிஷ்யனுடன் துவங்கும். சில உபனிஷத் கதைகளுடன் துவங்கும். இந்த உபனிஷத் என்பது மோக்ஷ சாஸ்திரம் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது பகவத்கீதைக்கு வந்தால், இந்த பகவத்கீதையும் ஒரு மோக்ஷ சாஸ்திரம். இது மோக்ஷ சாஸ்திரம் மட்டுமல்லாமல், இந்த மோக்ஷத்திற்கு நம்ம எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அறிவும் கொடுப்பதனால் இது தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம். ஆகவே இந்த பகவத்கீதை முழு வேதத்தினுடைய சாரமாக அமைகிறது. ஆனாலும் இங்கு மையமான கருத்து மோக்ஷத்தை கொடுக்கின்ற நூல். மோக்ஷத்தை கொடுக்கின்ற நூல் என்றால் என்ன பொருள்? எந்த ஒரு அறியாமையினால் ஒரு ஜீவனானவன் துயரப்படுகின்றானோ அந்த அறியாமையை நீக்குவதற்காக இங்கு பகவத்கீதையில் ஒரு ஞானம் கொடுக்கப்படுகின்றது. உபனிஷத்தில் என்ன ஞானம் கொடுக்கப்பட்டதோ அதே ஞானம் இந்த பகவத்கீதையிலும் கொடுக்கப்பட இருக்கின்றது. எப்படி உபனிஷத் சில கதைகளுடன் துவங்குமோ அதே போல இந்த பகவத்கீதையும் கதையுடனேயே துவங்குகின்றது. இந்த பகவத்கீதைக்கு புதிதாக கதை கற்பனை செய்ய வேண்டாம். காரணம், இந்த பகவத்கீதையே ஒரு பெரிய கதைக்குள் அமைந்துள்ளது, இதிகாசத்திற்குள் அமைந்துள்ளதனால் இதிகாசத்தில் இருக்கின்ற கதையுடனேயே இந்த பகவத்கீதையானது துவங்குகின்றது. ஆகவே இந்த பகவத்கீதை என்பது மோக்ஷ சாஸ்திரம், ஞானத்தை கொடுக்கின்ற நூல். இந்த பகவத்கீதையில் யார் குருவாக இருக்கின்றார்? சாக்ஷாத் நாராயணனே அவதார புருஷனாக வந்து ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரே இங்கு குருவாக இருக்கின்றார். பிறகு இந்த பகவத்கீதையில் யார் சிஷ்யனாக இருக்கின்றார்? அர்ஜுனனானவன் சிஷ்யனாக இருக்கின்றான். ஏன் பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்து பகவத்கீதை சொன்னார் என்ற கேள்விக்கு இடமே கிடையாது. காரணம் என்ன? பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போ பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்திருந்தார்னா இந்த கேள்வி சரி. ஏன் அவரை விட்டுட்டு இவரை மட்டும் தேர்ந்தெடுத்தார் என்று. பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கவில்லை, அர்ஜுனன் பகவானிடமிருந்து ஞானத்தை தேர்ந்தெடுத்தான். ஆகவே அர்ஜுனன் கேட்ட காரணத்தினால் பகவான் அர்ஜுனனுக்கு இந்த ஞானத்தை எடுத்து கொடுத்தார். பிறகு உபனிஷத்தில் கதை இருப்பது போல் இங்கும் கதை இருக்கின்றது. கதையுடன் தான் இந்த பகவத்கீதையானது துவங்குகின்றது. இந்த பகவத்கீதையை பகவான் உபதேசம் செய்யும் பொழுது அவர் உரைநடையில் உபதேசம் செய்திருக்கலாம். அதை வியாச பகவான் ஸ்லோக ரூபமாக எழுதியிருக்கின்றார். ஏன்னா உபதேசம் பண்ணும்போதும் ஸ்லோகத்தில் சொல்லிகிட்டு இருந்தார்னு வச்சுக்கோ, அர்ஜுனனுக்கு அந்த கிராமரை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அர்த்தம் புரிகிறதுக்கு நேரம் இருக்கார்.
ஆகவே பகவான் நாம் உரைநடையாக வகுப்பெடுப்பது போல் சொல்லியிருப்பார். அதை அர்ஜுனன் கேட்டிருப்பான். அதை வியாச பகவான் ஸ்லோக ரூபத்தில் வகுத்திருக்கின்றார். பிறகு இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களாக சாப்டராக பிரிக்கப்பட்டுள்ளது. பகவான் நான் ஒரு சாப்டர் முடிச்சுட்டேன், 2வது சாப்டர் முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டார். பகவான் தொடர்ந்து சொல்லியிருப்பார். அதையும் வியாசர் செய்திருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமாக வியாச பகவான் பிரித்து எழுதியிருக்கின்றார். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பெயர் இருக்கின்றது. முதலாவது அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம், 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இந்த பெயர் வியாச பகவானால் கொடுக்கப்படவில்லை, பின் வந்த ஆச்சாரியர்களால் கொடுக்கப்பட்டது. மகாபாரதத்தினுடைய புஸ்தகத்தில் பார்த்தால் முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் என்றுதான் செல்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் இருக்கின்ற பெயரை பிறகு வந்த ஆச்சாரியர்கள் அந்த அத்தியாயத்தில் மைய கருத்து என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தகுந்த பெயரை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 18 அத்தியாயத்தில் முதல் அத்தியாயம், பிறகு 2வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்கள். இப்போ முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்கள் முகவுரையாகவே அமைகின்றது. 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்திலிருந்து தான் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள அறிவானது அங்குதான் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதுவரை முகவுரையாகத்தான் இருக்கின்றது. இந்த முகவுரையில் 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஒன்று, கதை இருக்கின்றது. அந்த கதை கொஞ்ச நேரம் தொடரும். நம்ம பகவத்கீதை தத்துவ வகுப்பை ஆரம்பித்தாலும் அந்த கதையானது சற்று நேரம் வரும். அதற்கு பிறகு முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய மனதானது அழகாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே முதலாவது அத்தியாயத்தில் கதை ஒரு பகுதியாக வந்தாலும் அர்ஜுனனுடைய மனம் அங்கு விசாரிக்கப்படுகின்றது. அர்ஜுனனுடைய மனம் நமக்கு நன்கு தெரிய வருகின்றது. அர்ஜுனனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசை தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கக்கூடாது. அர்ஜுனன் சிஷ்யன், அவனுடைய மனதை நன்கு புரியத்தான் இதை நாம் கேட்கும் பொழுது இந்த தத்துவமானது நமக்கு நன்கு புரியும். அர்ஜுனனுடைய மனதில் என்னென்ன மாற்றங்கள் வந்தன என்பது முதலாவது அத்தியாயத்தின் மத்தியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். பிறகு 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகங்களுக்குள் அர்ஜுனன் ஒரு சுவாமி, ரதத்துக்கு சுவாமியாக இருந்த அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுவான். அப்பொழுது பகவான் குருவாக இருந்து உபதேசத்தை செய்வார். ஆகவே இந்த பகவத்கீதையினுடைய ஆரம்பத்தில் கதை வருகின்றது. கதையுடன் இந்த கீதையானது துவங்குகின்றது. முதலாவது அத்தியாயம் கதையும் அர்ஜுனனுடைய மனநிலையும், அதுதான் சாரம். நீங்கள்லாம் டிவி பார்த்து கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் மிக சுருக்கமாக நம்ம ஆரம்பிப்பதற்காக நான் கதையை கூறுகின்றேன். ரொம்ப சுருக்கமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தமானது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. கௌரவர்கள்னு சொல்லணும். சில சமயங்களில் பல பேர் கௌரவர்கள்னு சொல்வார்கள். அவங்களுக்கு கௌரவமெல்லாம் கிடையாது. என்னைக்கு பணத்து மேலே ராஜ்யத்து மேலே ஆசை வந்தாச்சோ அன்றைக்கி எல்லா கௌரவத்தையும் விட்டு விட்டார்கள். ஸோ குரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் கௌரவர்கள். துரியோதனனுக்கும் அல்லது பாண்டவர்களுக்கும் யுத்தமானது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது வியாச பகவான் திருதராஷ்டிரனிடம் வந்து சொல்கிறார், இந்த யுத்தம் நடக்க இருக்கின்றது, அதை நீ பார்ப்பதற்காக உனக்கு ஞானக்கண்ணை நான் வழங்குகின்றேன் என்று வியாச பகவான் சொல்கிறார். அவருக்கெல்லாம் அந்த கண்ணை கொடுப்பதற்கு சக்தி இருந்திருக்கின்றது. இன்றைக்கி எப்படி நம்ம டிவியில் பார்க்கறது போல் அன்னைக்கு மந்திர சக்திகளினால் அவைகளெல்லாம் பார்க்க முடிந்திருக்கும். உடனே திருதராஷ்டிரன் என்ன சொல்கின்றான், என்னுடைய குழந்தைகளெல்லாம் சந்தோஷமாக வளர்ந்து வாழ்ந்து வந்ததை இந்த கண்ணு பார்க்காம
அவர்கள் அடிச்சிட்டு சாக போகிறத நான் பார்த்தேன்னா எனக்கு துயரம்தான் வரும், ஆனால் இதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று எனக்கு வேண்டாம் என்று கூறிவிடுகின்றான். பிறகு வியாசர் சொல்கிறார், நீ பார்க்காவிட்டால் பரவாயில்லை, அங்கு நடப்பதை அப்படியே சொல்வதற்கு வேறு ஒருவனுக்கு இந்த கண்ணை கொடுக்கின்றேன், இந்த ஞான கண்ணை ஞான திருஷ்டியை கொடுக்கின்றேன் என்று திருதராஷ்டிரனுடைய தேரோட்டியான சஞ்சயன் என்பவனுக்கு வியாச பகவான் ஞானக்கண்ணை கொடுக்கின்றார். அந்த மகாபாரதத்தில் வருது, அது எப்படிப்பட்ட ஞானக்கண்ணா, அங்கே நடக்கிறத மட்டும் பார்க்குற ஞானக்கண் அல்லவா, அங்கே நடக்கும் பொழுது இருக்கின்ற மனிதர்களுடைய மனதில் என்னென்ன எண்ணம் வருமோ அதையும் கூட கிரகித்துக்கும் அளவுக்கு நான் சக்தியை தருகின்றேன். மனசா சிந்திதமபி வேத்ஸ்யதி சஞ்சயன்னு சொல்லி வியாசர் சொல்கிறார். அதாவது போர்க்களத்தில் இருப்பவர்களுடைய மனதில் என்ன ஓடுமோ அதையும் பார்க்கும் அளவு உனக்கு ஞானக்கண்ணை கொடுக்கின்றேன் என்று சஞ்சயனுக்கு ஞானக்கண் வழங்கப்படுகின்றது. இப்போ ஞானக்கண்ணுன்னு சொன்னால் அவன் இருந்த இடத்திலேயே போர்க்களத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்க்கின்ற திருஷ்டி, அந்த அறிவை கொடுக்கின்றான். சஞ்சயன் வாங்கி வைத்து கொள்கின்றான். போரானது துவங்குகின்றது. ஒவ்வொரு நாள் போர் முடிந்தவுடன் திருதராஷ்டிரன் என்ன செய்கின்றான், இந்த நிலையில் என்ன நடந்தது, முதல் நாள் யுத்தத்தில் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்று கடைசியில் கேட்கின்றான். இப்போ சில பேர் கிரிக்கெட் மேட்ச்சு உட்கார்ந்து பார்க்குறாள் உண்டு, சில பேர் கடைசியில் ரிசல்ட் மட்டும் கேட்குறாள் உண்டு அல்லவா. அப்படி திருதராஷ்டிரன் கேட்டுக்கொண்டே வருகின்றான். முதல் நாள் என்னாயிற்று, இரண்டாவது நாள் என்னாயிற்று என்று கேட்டுக்கொண்டே வருகின்றான். சஞ்சயனிடம் கூறிவிடுகின்றான், யுத்தத்தை எல்லாம் எனக்கு பூர்ணமாக சொல்ல வேண்டாம், கடைசியில் நெட்டு ரிசல்ட் என்ன, முதல் நாள் யுத்தத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிகிட்டே வர்றான். இப்படி 10 நாள் நடந்து விடுகின்றது யுத்தம். 10வது நாள் பீஷ்மரானவர் விழுந்து விடுகின்றார். அதை சஞ்சயன் சொல்கின்றான், ஹதோ பீஷ்மக, பீஷ்மரானவர் விழுந்து விட்டார், அவர் அர்ஜுனனால் தாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் திருதராஷ்டிரனுடைய மனதில் பயம் வருகின்றது. இனி என்னுடைய பக்கத்தை சார்ந்தவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று அவன் துயரப்பட்டு பிறகு முதலிலிருந்து நடந்ததை சொல் என்று கேட்கின்றான். இப்போ ஏற்கனவே 10 நாள் யுத்தம் முடிந்து 10வது நாளில் பீஷ்மர் விழுந்ததற்கு பிறகு மீண்டும் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கூறுகின்றான், அவர்கள் அணிவகுத்து நின்றார்களே, அதிலிருந்து மீண்டும் நடந்ததை எனக்கு கூறு என்று திருதராஷ்டிரன் சொல்கின்றான். பிறகு சஞ்சயன் ஆரம்பித்து என்னென்ன ஆயிற்று என்று சொல்கின்றான். அவர்கள் அணிவகுத்து நின்ற உடனேயே அர்ஜுனனுடைய மனதில் ஒரு குழப்பம் வர, நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல, அதற்கு பகவான் இந்த கீதையை உபதேசம் செய்கின்றார். அவ்விதம் மகாபாரதத்தில் இந்த கீதையானது அமைந்திருக்கின்றது. ஆகவே முதல்லிருந்து வந்த மாதிரி அல்ல. இந்த சஞ்சயன் ஏற்கனவே 10 நாளை பார்த்துட்றான், அதற்கு பிறகு ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறான். இந்த ரீவைண்டெல்லாம் பண்ணி பார்ப்போமே, அதே போல் ஏற்கனவே நடந்ததை திருதராஷ்டிரன் மீண்டும் கேட்ட காரணத்தினால் அவன் என்ன செய்கின்றான், முதலிலிருந்து அவர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள், யுத்தத்திற்கு தயாராக நிற்கின்றார்கள், அந்த நிலையிலிருந்து மீண்டும் கூறு என்று சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்க, பிறகு சஞ்சயனானவன் சொல்கின்றான். அவ்விதம் கீதையானது துவங்குகின்றது. இப்பொழுது நாம் முதலாவது அத்தியாயத்திற்குள் செல்வோம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாः பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய
திருதராஷ்டிரக உவாச்ச. திருதராஷ்டிரன் உவாச்ச. உவாச்ச என்றால் கேட்டான். திருதராஷ்டிரன் கேட்டான். சஞ்சயம் பிரதி, அதை நம்ம சேர்த்திக்கணும். சஞ்சயனை நோக்கி திருதராஷ்டிரன் இவ்விதம் கேட்டான் என்று முதலில் சொல்லப்படுகின்றது. இனியும் மகாபாரதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு திருதராஷ்டிரக உவாச்சன்னு யார் சொல்கிறது அந்த கேள்வி வரலாம். திருதராஷ்டிரன் சொன்னான்னு சொல்லி ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொல்கிறான், திருதராஷ்டிரன் சொன்னான்னு யார் சொல்கிறதுன்னு சந்தேகம் வந்தால், இந்த மகாபாரதமே எப்படி அமைந்துள்ளது என்றால், பரீட்சித்தினுடைய மகனான ஜெயமேஜன் என்கின்ற ராஜா, அவருக்கு வைஷம்பாயன ரிஷி என்பவர் சொல்லி வருகிறார். இந்த மகாபாரதத்தில் போன கதைக்குள்ள கதை வந்துட்டுருக்கும். ஆகவே வைஷம்பாயன ரிஷி என்பவர் ஜனமேயன் என்கின்ற ராஜாவுக்கு சொல்கிறார், திருதராஷ்டிரன் சொன்னான் என்று. வைஷம்பாயனையெல்லாம் இனி நம்ம விட்டுருவோம். இப்பொழுது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் இந்த கேள்வியை கேட்டான். இப்போ என்ன சுச்சுவேஷன், அங்கே பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். யுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த தயாராக நிற்கின்ற சூழ்நிலையில் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பதுதான் கேள்வி. இப்போ திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து என்ன கேள்வியை கேட்கின்றான், ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, யுத்தம் செய்யப்பட்ட இடத்திற்கு குருக்ஷேத்திரம் என்று பெயர். இதையும் நம்ம தமிழில் சொல்லும்போது குரு சொல்லணும், குரு க்ஷேத்திரம் சொல்லக்கூடாது. அங்கே குரு இருக்கிற க்ஷேத்திரம் அல்ல. குரு என்றால் குரு ராஜ பால்ய பூமி, குரு ராஜர்கள் காப்பாற்றப்பட்டு வந்த இடம் குருக்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னு சொன்னால் பூமி. குருக்ஷேத்திரம் என்கின்ற இடத்தில் அந்த குருக்ஷேத்திரத்திற்கு இனியொரு பெயர் தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் என்றாலும் குருக்ஷேத்திரம் என்றாலும் ஒரே பொருள். அந்த இடத்திற்கு குருக்ஷேத்திரம் என்று பெயர். அந்த இடத்திற்கே இனியொரு விசேஷம், இனியொரு விசேஷணம் தர்மக்ஷேத்திரம். அது எதற்கு தர்மக்ஷேத்திரம் என்றால், சாஸ்திரத்தில் சில இடங்களே தர்மக்ஷேத்திரம்னு சொல்லியிருக்கு. சில தானம் செய்யணும்னு சொன்னால், சில நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. ஆகவே தர்மக்ஷேத்திரம் என்றால் விஹித ஸ்தலம் என்று பொருள். அந்த இடத்துல தர்மம் பண்ணால் அதிக பிரயோஜனம் நமக்கு வரும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில், இது 7வது விபக்தி, குருக்ஷேத்திரத்தில். எப்படிப்பட்ட குருக்ஷேத்திரம்? தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் யுயுத்சவக சமவேதாகா. யுயுத்சவக என்றால் யுத்தம் செய்ய விரும்பியவர்கள். யுயுத்சவக யோத்து காமாகா, யுத்தம் செய்ய விரும்பியவர்களாக. சமவேதாகா, சமவேதாகா என்றால் வந்தவர்கள், யுத்தம் செய்ய அங்கு வந்து இருப்பவர்கள். அசம்பிள்டு அர்த்தம், வந்து சேர்ந்தவர்கள், ஒன்றாக கூடியவர்கள். தமிழில் சொன்னோம்னா கூடியவர்கள். யுத்தம் செய்ய விரும்பி குருக்ஷேத்திரம் என்கின்ற தர்மக்ஷேத்திரத்தில் கூடியவர்கள். இந்த திருதராஷ்டிரன் சொல்கிறான், யார் யார் கூடியிருக்கிறார்கள்? மாமகாகா. மாமகாகா என்றால் என்னை சார்ந்தவர்கள். பிறகு யார்னா பாண்டவாகா, பாண்டவர்கள். யுத்தம் செய்ய விரும்பி கூடிய என்னை சார்ந்தவர்களும் பாண்டவர்களும் பாண்டவாகா செய்வ. இந்த மாமகான்னு சொல்கிறதிலிருந்தே திருதராஷ்டிரனுடைய புத்தி நமக்கு தெரிகின்றது. அங்கே யுத்தம் செய்வதற்கு யார் கூடியிருக்கிறார்கள்? எல்லாம் அவனை சார்ந்தவர்கள். பாண்டவர்கள் அவனை சார்ந்தவர் அல்லவா? ஆனால் பிரித்து விட்டான். பாண்டவர்களும் என்னை சார்ந்தவர்களும்
கிம் அகுர்வத என்ன செய்தார்கள், கிம் என்றால் என்ன, அகுர்வத என்றால் செய்தார்கள். யாரை பார்த்து கேட்கின்றான்? சஞ்சய, ஹே சஞ்சய, சஞ்சய என்று அழைக்கின்றான். சஞ்சயா, யுத்தம் செய்ய. இப்போ என்னை சார்ந்தவர்கள்னு சொல்வதிலிருந்தே திருதராஷ்டிரனுக்கு பாஹ்ய வெளிக்கண்ணு மட்டும் குருடல்ல, பிரக்ஞா சக்ஷு ரஹிதகன்னு சொல்லப்படும். பிரக்ஞானா அவனுக்கு அறிவும் குருடாகி விட்டது. அவனுக்கு அறிவும் குருடு, அவனுடைய கண்ணும் குருடாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் இந்த கேள்வியை கேட்கின்றான். இனிமேல் திருதராஷ்டிரன் வரமாட்டார். கீதையில் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரனில் ஆரம்பிக்குது. திருதராஷ்டிரன் கீதைக்குள் இனி வரமாட்டான். இதோட திருதராஷ்டிரனுடைய பேச்சு முடிவடை. இனி சஞ்சயன் வருவான், பிறகு அர்ஜுனன், பகவான், இவர்களுடைய சம்வாதம் தான் இனிமேல் தொடர இருக்கின்றது. இவ்விதம் திருதராஷ்டிரன் கேட்டவுடன் சஞ்சயன் மனக்கண்ணால் பார்க்கின்றான் என்ன நடந்தது, அல்லது அந்த சூழ்நிலை என்ன ஆயிற்று என்பதை பார்த்து சொல்கின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுகின்றான். இரண்டாவது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச த்ருஷ்ட்வா து பாண்டவாநீகம் வியூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை போர்க்கள வர்ணனை வருகின்றது. இந்த 20வது ஸ்லோகத்துக்கு மேலே தான் பகவத்கீதையினுடைய முக்கியமான கட்டம் ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் அர்ஜுனனுடைய மனதை பற்றி படிக்க ஆரம்பிப்போம். ஆகவே 2வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை அவ்வளவு முக்கியமல்ல. முக்கியமல்ல என்றால் நமக்கு நேரடியான பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆகவே நம்ம என்ன செய்ய போகிறோம்? முக்கியமல்லன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சீக்கிரமாக அதை படிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு மேலே நின்று படிச்சுட்டு போகலாம். ஆகவே முதல் 2லிருந்து 20 வரை போர்க்கள வர்ணனை செய்யப்படுகின்றது. யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யார் எங்கே நின்றார்கள், இவைகள் தான் வர இருக்கின்றது. யாரெல்லாம் என்ன சங்க ஊதினார்கள், இதை தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம என்ன சங்க எடுத்து உதவா போகிறோம்? ஆகவே இந்த வர்ணனைகள் தான் வருகின்றது. ஆகவே நாம் சற்று வேகமாக செல்ல இருக்கின்றோம் 20வது ஸ்லோகம் வரை. அதுக்கு மேலே வேகமாக போயிட்டோம்னா சீக்கிரம் கீதை முடிஞ்சிடும். அதுக்கு மேலே மெதுவாகத்தான் செல்ல இருக்கின்றோம். சஞ்சயக உவாச்ச, சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்கின்றான். என்ன சொல்கின்றான்? இப்போ சஞ்சயன் என்ன சொல்கிறான் என்பதை முதலில் பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். துரியோதனன் முதல்ல என்ன பண்ணுறான்? 2 அணிவகுப்பு வந்து நின்றவுடன் துரியோதனன் துரோணரிடம் செல்கின்றான். துரோணாச்சாரியாரிடம் சென்று, உங்களுடைய சிஷ்யனான திருஷ்டத்யும்னால் அணிவகுக்கப்பட்ட படையை பாருங்கள்னு சொல்லி அந்த பாண்டவர்கள் படையில் இருக்கின்ற முக்கியமானவர்களை சொல்லி இவர்களெல்லாம் அங்கு இருக்கிறார்கள். பிறகு துரியோதனன் என்ன சொல்கின்றான்? அதே போல நம்ம படையில் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று துரோணாச்சாரியரிடம் துரியோதனன் சில வார்த்தைகளை சொல்கின்றான். அதை சஞ்சயன் வர்ணிக்கின்றான். இப்பொழுது ஸ்லோகத்தில் சென்றால், திருஷ்டுவாத்து பாண்டவா நீகம். பாண்டவா நீகம்ங்கிறத பிரித்து படித்தால் பாண்டவ அநீகம். அநீகம் என்றால் ஆர்மி, படை. பாண்டவ அநீகம் என்றால் பாண்டவர்களுடைய படையை. பாண்டவர்களுடைய படையை திருஷ்டுவா பார்த்து. யார் பார்க்கிறார்? ராஜா துரியோதனக.
துரியோதனன் பாண்டவர்களுடைய படையை பார்த்து, அது எப்படிப்பட்ட படையா? வியூடம். வியூடம் என்றால் அணிவகுப்புடன் நிறுத்தப்பட்ட. இந்த படை அவங்கவுங்களுடைய விருப்பமான இடத்துல நிற்கிறதல்ல, ஒரு முறைப்படி அணிவகுப்புடன் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்படி முறைப்படி வகுக்கப்பட்டுள்ள வியூடம் பாண்டவானீகம், அதை திருஷ்டுவா பார்த்து. யார் பார்த்தார்கள்? துரியோதனக. துரியோதனன் அதை பார்த்தான். பிறகு இரண்டாவது வரியில ராஜான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை எடுத்து துரியோதனன் பக்கத்தில் போட்டுக்கணும். காரணம் என்ன? இன்னொரு 18 நாளைக்கு அவன் ராஜாவாக தான் இருக்க போகிறான். அதனால் ராஜா துரியோதனக, இன்னும் ராஜாவாக இருக்கின்ற துரியோதனன். ராஜா என்பது துரியோதனனுக்கு அடைமொழி. ராஜா துரியோதனன், அரசனான துரியோதனன் இந்த பாண்டவர்களால் அணிவகுக்கப்பட்டு இருந்த படையை பார்த்து என்ன செய்தான்? ஆச்சாரியம் உபசங்கம்ய, ஆச்சாரியரை அணுகி. ஆச்சாரியம் துரோணம், துரோணாச்சாரியரை அணுகி என்ன செய்தான்? வச்சனம் அப்ரவீத், கீழ்கண்ட வச்சனத்தை பேசினான். வச்சனம் என்றால் இனி வரப்போகின்ற ஸ்லோகங்களை துரியோதனன் பேசுகின்றான். அப்ரவீத் என்றால் கூறினான். துரியோதனன் கீழ்கண்ட வசனத்தை சொன்னான். யாரிடம்? துரோணரிடம். இப்போ முதல்ல என்ன நடக்கின்றது? அணிவகுத்து நின்றவுடன் அந்த படைகளையெல்லாம் பார்த்த துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் சென்று கீழ்கண்டதை பேசுகின்றான். இப்போ துரியோதனன் என்ன பேசுகின்றான் என்பதை பார்ப்போம். மூன்றாவது ஸ்லோகம். பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் சமோம் வியூடாம் த்ருபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதாம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் துரியோதனனுடைய வச்சனம். ஆனால் இங்கே சொல்லப்படவில்லை துரியோதனக உவாச்சன் இல்லை. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், துரியோதனன் பேசுகின்றான். யாரிடம்? ஆச்சாரியரிடம், துரோணரிடம் பேசுகின்றான். இப்போ முதல் வரியில் பார்த்தா ஆச்சாரியங்கிற வார்த்தை இருக்கு. அழைக்கின்றான், ஹே ஆச்சாரிய, ஆசிரியரே. அழைத்து அந்த ஆசிரியரிடம், துரோணரிடம் என்ன சொல்கின்றான்? பஷ்ய ஏதாம் பாண்டுபுத்ராணாம் மகதீம் சமூம். பஷ்ய என்றால் நீங்கள் பாருங்கள், துவம் பஷ்ய, நீங்கள் பாருங்கள் என்று ஆச்சாரியரிடம் சொல்கின்றான். ஹே ஆச்சாரிய, ஆசிரியரே, நீங்கள் பாருங்கள். எதை பார்க்கணும்? ஏதாம், இதை. இதை என்றால் இந்த ஆர்மி, இந்த அணிவகுப்பை, படையை பார்க்கணும். படையை பார்க்கணுன்னா யாரு படையை நான் பார்க்க சொல்கிறேன்? நம்ம படையை பார்க்க சொல்லலை. பாண்டுபுத்ரானாம், பாண்டுபுத்திரன் அதாவது தர்மராஜா அவனுடைய அல்லது பாண்டவர்களினுடைய, பாண்டுபுத்திரானாம் என்றால் பாண்டவர்களினுடைய, ஏதாம் இந்த சமூம், சமூ என்றால் ஆர்மி, இந்த படையை. அது எவ்வளவா? மகதீம், பெரிய இந்த படையை பாருங்கள். அதாவது பாண்டவர்களுடைய பெரிய இந்த படையை பாருங்கள். அதுவும் படை எப்படி இருக்கின்றதாம்? வியூடாம், ஒரு விதத்தில் அணிவகுக்கப்பட்டு இருக்கின்றது. வியூடாம். இந்த வியூடத்தை அமைத்தது யார்? முதல் நாள் பாண்டவர்களினுடைய சார்பில் தலைவனாக இருப்பவன் துருபத புத்திரனான திருஷ்டத்யும்மன். அவன்தான் தலைவனாக இருக்கின்றான். ஆகவே சொல்கின்றான் துரியோதனன், துருபத புத்திரேன, துருபதனுடைய புத்திரனான திருஷ்டத்யும்மனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இந்த படையை பாருங்கள். இதெல்லாம் மகாபாரதத்தில் பார்த்தா தெரியும். அதாவது 2 படைகள் விதவிதமாக அணிவகுக்கப்பட்டு இருக்கும்.
விதவிதமான வியூகங்கள் இருக்கும். இப்போது ஒருவன் பட கருட வியூகம் இருந்தால் அதை தாக்கணும் என்றால் நாக வியூகம் எடுத்துக்குவாங்களாம். அதெல்லாம் அவங்களுடைய அந்த காலத்தில் இருக்கிற டெக்னிக்கல் டைம். இப்போ கருடன் மாதிரி அவர்கள் நின்னார்களா, அதற்குள்ளே போகணும்னா பாம்பு மாதிரி தான் போக முடியுமா? இப்படி ஒவ்வொரு விதமான வியூகங்களை அமைத்து கொள்வார்கள், அமைத்து கொண்டு தாக்குவார்கள். அவர்கள் என்ன வியூகம் எடுத்தார்களோ அதற்கு நம்ம எந்த வியூகம் எடுத்தால் அவங்கள தாக்க முடியுங்கிற ஞானமெல்லாம் இருவருக்கும் இருக்கும். அப்படி ஒரு விதத்தில் வியூகம் வைக்கப்பட்டுள்ளது. முதல் நாள் தாக்குவதற்காக அந்த வியூகத்தை நிர்ணயம் பண்ணுறது யார்? அது தளபதியான திருஷ்டத்யும்னன். அவன் பேரை நேரடியாக சொன்னால் பரவாயில்ல. இங்கே துரியோதன் என்ன பண்ணுறான்? துருபதனுடைய புத்திரன்னு சொல்கிறான். அது எதுக்கு தெரியுமோ? துரோணருக்கு கொஞ்சம் கிள்ளி விடுறது, துரோணருக்கு கொஞ்சம் மனசில் ஒரு துவேஷத்தை ஊட்டுறதுக்கு. இந்த துருபதன்னு சொன்னாவே துரோணருக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துடும். ஏன்னா 2 பேர்த்துக்கு பகைமை இருந்தது, அதை ஞாபகம் ஊட்டுகின்றான். அந்த பகைமையை ஞாபகம் ஊட்டி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் துரியோதனம் பண்ணியிருக்கான். ஒருத்தர் வீட்டில் போய் யாரை பற்றி பேசினா அவங்களுக்கு எரிச்சல் வருமோ அவங்க டாப்பிக்கையே பேசுவார்கள். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எல்லாம் வெஞ்சன்ஸ். அதெல்லாம் துரியோதனனுக்கு இருந்தது, இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி. ஆகவே துரியோதனன் என்ன பண்ணுறான்? துரோணரிடம் போய் யார் பேரை சொன்னால் அவருக்கு பிடிக்காதோ அவர் பேரை சொல்லி அவருடைய மகனால், அது மட்டுமல்ல மறைமுகமாக துரோணாச்சாரியரை துரியோதனன் நிந்திக்கின்றான். தவ சிஷ்யேன தீமதா. இந்த துருபத புத்திரன் யாருன்னு சொன்னால் உங்களுடைய சிஷ்யந்தான்னு சொல்கிறான். காரணம் என்ன? இந்த திருஷ்டத்யும்னனுக்கு துரோணாச்சாரியர் ஞானத்தை கொடுத்திருக்கார், வில்வித்தையை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்போ உங்களுடைய சிஷ்யந்தான் உங்களுக்கு எதிராக வியூகத்தை அமைத்து இருக்கின்றான். தவ சிஷ்யேன, உங்களுடைய சிஷ்யனான துருபத புத்திரனால் அணிவகுக்கப்பட்ட வியூகத்தை நீங்கள் பாருங்கள். பிறகு இனியொரு அடைமொழி கொடுக்கின்றான் திருஷ்டத்யும்னனுக்கு, தீமதா. தீமதான ரொம்ப புத்தி உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வஞ்ச புகழ்ச்சின்னு தமிழில் சொல்கிறது. அதாவது புகழ்கிறது போல புகழ்ந்து இகழ்வது. அவன் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா சில சமயங்களில், விபரீத பாவனையில். அப்படி அவன் ரொம்ப புத்திசாலி, உங்களிடமே ஞானத்தை பெற்றுட்டு உங்களிடம் போர் புரிவதற்காக இப்பொழுது ஒரு அணிவகுப்புடன் நிற்கின்றான் என்று அறிவுடைய உங்களுடைய சிஷ்யனான துருபத புத்திரனால் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களுடைய பெரிய படையை பாருங்கள் என்று சொல்லி, அடுத்த 3 ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார்? பாண்டவர்கள் பகுதியில் யாரெல்லாம் பெரிய ஆளுகளோ, யாரெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள்னு துரியோதனன் நினைக்கிறானோ அவங்க பேரையெல்லாம் சொல்லி, இவர்களெல்லாம் மகாரதர்கள், இவர்களெல்லாம் யுத்தத்தில் வல்லவர்கள்னு சொல்லி தன்னுடைய படையை மறந்துட்டான். பாண்டவர்கள் பக்கம் பார்த்து அங்கு இருக்கின்ற சில பேரை சொல்கின்றான். ஆகவே 4, 5, 6 இதில் எல்லாம் சிலருடைய பெயர்கள் வருகின்றது. 4வது ஸ்லோகம். அத்ர சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஸ்ச த்ருபதஸ்ச மகாரதஹ திருஷ்டகேதுஸ்சேகிதானஹ காஷிராஜஸ்ச வீர்யவான் புருஜேத் குந்தி போஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவஹ யுதாமன்யுஸ்ச விக்ராந்தஹ உத்தமௌஜாஸ்ச வீர்யவான்
சௌபத்ரோத்ரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதாः. பாண்டவர்களுடைய படையில் யார் யார் முக்கியமானவர்கள் என்பதை துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் கூறுகின்றான். அத்ர ஷூராகா, அத்ர என்றால் பாண்டவர்களுடைய படையில், பாண்டவ சேனாயாம், பாண்டவர்களுடைய சேனையில் ஷூராகா, ஷூரர்கள், ஷூரர்கள்னா சக்தி வாய்ந்தவர்கள். யார்? மகேஷ்வாசாகா, மகேஷ்வாசாகா என்றால் மிக மிக சக்தியுடன் அம்பை கையாளுபவர்கள், வில்லை கையாளுபவர்கள். இந்த ரெண்டும் இனிமேல் வரப்போவர்களுக்கு அடைமொழி. மகேஷ்வாசாகா என்றால் நன்கு ஆயுதம் பயன்படுத்த தெரிந்தவர்கள். ஷூரர்கள் யார்? இனி எல்லாம் பெயரை சொல்கின்றான். யாரெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியுதோ அல்லது யாரை கண்டெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல வருது. துரியோதன முதல்ல யாரை கண்டு பயந்துக்கிறான்? பீம அர்ஜுன சமாயுதி. அர்ஜுனனை கண்டு கூட அவனுக்கு பயம் இல்லை. அவனுக்கு பயம் அல்லது துவேஷமெல்லாம் பீமனிடத்துல தான் இருக்கு. ஆகவே பீமன்லிருந்து ஆரம்பிக்கின்றான். பீம அர்ஜுன சமாயுதி. அதாவது சில பேரையெல்லாம் அவன் சொல்ல போகிறான். இவர்களெல்லாம் மிக முக்கியமானவர்கள்னு சொல்லி, அவர்களை எப்படி முக்கியமானவங்கன்னு சொல்கிறது? அவர்களெல்லாம் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமம் என்று சொல்கின்றான். இப்போ யுதி என்றால் யுத்தத்தில், யுத்தம் செய்கின்ற விஷயத்தில் பீம அர்ஜுன சமாகா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவர்கள். நம்ம 3 ஸ்லோகம் படித்தோமே, அந்த 3 ஸ்லோகத்தில் யார் யார் பேரை சொன்னானோ அவர்களெல்லாம். அவனுடைய மனதில் பீமன் மீதும் இருக்கின்ற துவேஷமும் பயமும் என்றைக்குமே இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் கதையில் பார்த்திருப்பீர்கள். இப்போ பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள்? யுயுதானக, ஒரு ராஜாவினுடைய பெயர் யுயுதானக. இதெல்லாம் பெயர். சாத்தியகிஹி, யுயுதானன் என்றால் சாத்தியகி என்பவர், அவருக்கு இனி ஒரு பெயர். இனி அடுத்த ஆள் விராட்டக, விராட மன்னன், விராட் ராஜா, விராட்டக. துருபதக, துருபதன் என்பவர். இவர்களெல்லாம் யார்னா, இவர்களுக்கெல்லாம் அடைமொழி மகாரதக. துருபதக மகாரதக. இந்த மகாரதகங்கிறது எல்லாத்துக்கும் போகலாம். மகாரதக என்றால் அவர்கள் ஒரு ரதத்திலிருந்து போர் புரியும் பொழுது தன்னையும் காப்பாற்றி அந்த தேரோட்டியையும் காப்பாற்றி குதிரையையும் காப்பாற்றி யார் போர் புரிவார்களோ அவர்களுக்கு மகாரதன் என்று பெயர். இப்போ தன்னை மட்டும்தான் காப்பாற்றிக்க தெரிஞ்சதுன்னு வச்சா, இப்போ குதிரையை அவன் அடிச்சிட்டான்னா இப்போ எவ்வளோ நேரம் ரதத்தில் இருக்க முடியும்? ஆகவே எல்லோரையும் யார் காப்பாற்றி போர் புரிவார்களோ அவர்கள் மகாரதன். அல்லது இனி ஒரு அர்த்தமும் கொடுக்கப்படுகின்றது. ஒரு தேரை கொண்டு 10,000 பேருடன் யாருக்கு போர் புரியும் சக்தி இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் மகாரதன்னு பெயர். இவர்களெல்லாம் அப்படிப்பட்டவர்களாம். யுயுதானன், விராட்டக, துருபதக. இனி 5வது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். இங்கே எல்லாம் பெயர்கள் தான் வருகின்றது. திருஷ்டகேது, திருஷ்டகேது என்ற ராஜா. சேகிதானக, சேகிதானன் என்பவன் யாதவ குலத்தைச் சேர்ந்தவன். சேகிதானக. காஷிராஜக, காஷி ராஜன் என்ற காஷிராஜா. காஷிராஜனுக்கு ஒரு அடைமொழி வீரியவான், மிக மிக வீரியத்தை உடைய சக்தியை உடைய காஷிராஜன். அடுத்தது புருஜித் என்கின்ற ராஜா. குந்தி போஜக என்கின்ற இனியொரு ராஜா. புருஜித் என்பவரும் குந்தி போஜன் என்பவரும் குந்தியினுடைய சகோதரர்கள். குந்தியினுடைய சகோதரர்கள் புருஜித் என்பவர், குந்தி போஜக என்கின்ற 2 ராஜா. ஷைப்யக என்கின்ற இனியொரு ராஜா. பிறகு
நரபுங்கவகங்கிறது ராஜா இல்லை, நரபுங்கவகங்கிறது அடைமொழி. புங்கவகன மேலானவன், மேலான மனிதர்களுக்குள் மேலான சைபியன் என்கின்ற ராஜா. சில பேரோட சில அடைமொழிகளும் வருகின்றது. இனி 6வது ஸ்லோகத்தில் யுதாமன்யுகு, யுதாமன்யுகு என்கின்ற ராஜா. அந்த யுதாமன்யுக்கு அடைமொழி விக்ராந்தக. விக்ராந்தக என்றால் பவர்ஃபுல், சக்தியையுடைய யுதாமன்யுகு என்பவர். பிறகு வீரியவான், வீரியத்தை உடைய உத்தமௌஜாகா, அதுவும் ஒரு ராஜாவுக்கு பெயர், உத்தமௌஜாகா என்பவர். பிறகு சௌபத்ரக, சௌபத்ரக என்பது சுபத்ராவினுடைய மகன் அபிமன்யுவை குறிக்கின்றது. சௌபத்ரக. திரௌபதேயாகா, திரௌபதியினுடைய புத்திரர்கள், பஞ்ச இளம் பாண்டவர்கள். திரௌபதேயாகா என்றால் திரௌபதியினுடைய 5 புத்திரர்கள். சர்வே ஏவ மகாரதாகா, சர்வே ஏவ இவர்கள் எல்லோருமே மகாரதர்கள். மகாரதர்கள் என்றால் 10,000 பேருடன் போர் புரியும் வல்லமை உடையவர்கள். இப்போ முதல்ல துரியோதனன் என்ன செய்தான்? பாண்டவர்களுடைய படையை பார்த்து பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமாக இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். பிறகு இனி என்ன செய்ய போகின்றான்? தன்னுடைய படையை பார்த்து அதில் நான் முக்கியமானவர்களை சொல்கின்றேன் என்று துரோணரிடம் கூறுகின்றான். இதுவும் துரியோதனனுடைய வச்சனம். 7வது ஸ்லோகம். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் ப்ரவீமி தே. நம்முடைய படையில் யாரெல்லாம் பிரமுகர்கள், முக்கியமானவர்கள் என்பதை சொல்கிறேன் என்று சொல்கின்றான் துரியோதனன். முதல் வரியில கடைசி சொல்ல பார்த்தா த்விஜோத்தம. த்விஜோத்தம என்பது துரோணாச்சாரியரை அழைக்கின்ற சொல். த்விஜக என்றால் 2 முறை பிறந்தவர்கள் என்று பொருள். அது பிராமணனை குறிக்கின்றது. பிறக்கும் பொழுது சாதாரண பிறப்பு, அந்த யக்ஞோபவீதம் போடும் பொழுது 2வது பிறப்பு. ஆகவே பிராமணர்கள் யக்ஞோபவீதம் செய்தவர்கள் 2 முறை பிறந்துள்ளார்கள். ஆகவே த்விஜக. உத்தம என்றால் அந்த பிராமணர்களுக்குள் மேலானவர். ஆகவே த்விஜோத்தம, பிராமணர்களுக்குள் சிரேஷ்டமானவரே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? அஸ்மாகம். அஸ்மாகம் என்றால் நம்முடைய, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், சேனாயாம், நம்முடைய படைகளில் ஏ விசிஷ்டாகா, யார் முக்கியமானவர்கள். ஏ என்றால் யார், விசிஷ்டாகா என்றால் முக்கியமானவர்கள். தான் நிபோத, அவர்களை நான் சொல்கின்றேன், நீங்கள் கேளுங்கள். நம்முடைய படைகளில் யார் விசிஷ்டமானவர்கள், முக்கியமானவர்கள், தான் அவர்களை நிபோத. நிபோத என்றால் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். பிறகு மீண்டும் சொல்கின்றான், மம சைன்யஸ்ய நாயகாக. முதல்ல அஸ்மாகம்னு சொன்னான், நம்முடையன்னு சொன்னான். உடனே துரியோதனனுக்கு கூட அந்தளவுக்கு நல்ல புத்தி இருக்கான்னு நினைக்கிறதுக்குள்ளே சொல்கிறான், மம சைன்யஸ்ய, என்னுடைய இந்த படையில். அது அப்பா புத்தி மகனுக்கு அப்படியே தான் இருக்கு. மாமகான்னு சொல்லலாம் திருதராஷ்டிரன். துரியோதனன் சொல்கிறான், என்னுடைய இந்த சைன்யத்தில் நாயகாக, நாயக்கர்கள் என்றால் பிரமுகமானவர்கள், முக்கியமானவர்கள், அவர்களை நான் சொல்கின்றேன். அவர்களுடைய பெயரையெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இப்போ துரியோதனன் நினைப்பான், துரோணாச்சாரியருக்கு தெரியாதா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி? துரியோதனன் சொல்லித்தான் தெரியணுமா? உடனே துரியோதனன் சொல்கிறான், சம்ஞார்த்தம் தான் பிரவீமி. சம்ஞார்த்தம்னா உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக, இந்த பேருக்கு சொல்கிறேன்னு சொல்கிறோமே அதே தான்.
ஒரு பேருக்கு சொல்கிறேன். அவர்களை நீங்கள் தெரியும் பொருட்டு உங்களுக்கு நான் சொல்கின்றேன். உங்களுக்கெல்லாம் இங்கே யார் வந்திருக்காங்க, அதில் யார் முக்கியமானவர்கள்னு தெரியாமல் இல்லை, இருந்தாலும் ஒரு பெயருக்காக நான் சொல்கின்றேன். நேம் சேக்னு சொல்கிறோமே, அதைத்தான் சம்ஞார்த்தம், அவர்களை சொல்ல வேண்டுமே என்பதற்காக தான் பிரவீமி தே, உங்களுக்கு அவர்களை நான் சொல்கின்றேன். பிறகு யாரெல்லாம் தன்னுடைய பக்கத்தில் துரியோதனனுக்கு பெரிய ஆளாக தெரிகிறார்கள் அதை சொல்கிறான். 8வது ஸ்லோகம். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயஹ அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச. நம்முடைய படையில் யாரெல்லாம் முக்கியமானவர்கள் நாயகர்கள்னு சொல்லிட்டு துரியோதனன் வேற யாராவது பேரில் ஆரம்பித்தா துரோணர் என்ன நினைப்பார்? ஆகவே முதல்ல சொல்லிட்டான் நீங்கள். பவான், பவான் என்றால் நீங்கள். இப்போ நமக்குள்ள புத்திசாலிகளை யாராவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரையோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவர்களை என்ன சொல்வதாகும்? ஆகவே நம்முடைய ஆர்மியில் யார் பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரை முதல்ல சொல்லணும்? முதல்லையே துரோணரை சொல்கின்றான். பவான் என்றால் நீங்கள், ரொம்ப முக்கியமானவர்கள். அடுத்தது யாருன்னா பீஷ்மக. துரியோதனுடைய நம்பிக்கையே பீஷ்மர் மேலே தான் இருக்குது, பீஷ்மன். பிறகு அடுத்தது துரியோதனன் யாரை நம்புகிறான்? கர்ணக, கர்ணன். அடுத்ததாக கிருபக, கிருபாச்சாரியர், அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது. கிருபக, கிருபாச்சாரியாருக்கு ஒரு அடைமொழி சமிதிஞ்சயக. சமிதிஞ்சயக என்றால் யுத்தத்தில் வெல்ல முடியாதவராகிய கிருபாச்சாரியர், கிருபாச்சாரியர் இருக்கின்றார். பிறகு துரோணாச்சாரியருடைய மகனை விட்டுட்டோம் அப்படின்னா அவர் கோவிச்சுக்குவார் அல்லவா? உடனே சொல்கிறான் அஸ்வத்தாமா, உங்களுடைய மகனும் பெரிய ஆள் தான், ஆகவே அஸ்வத்தாமா. பிறகு அவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், அந்த துரியோதனுடைய தம்பிகள்லேயே கொஞ்சம் நல்லவன், விகர்ணக, விகர்ணன் என்பவன். அடுத்தது சௌமதத்திகி, சௌமதத்தி என்பவர். ததைவச்ச, இவ்விதம் பலர் இருக்கிறார்கள். சில புஸ்தகங்களில் ததைவச்சங்கிற இடத்துல ஜெயத்ரதகன்னு இருக்கும், இப்போ ஜெயத்ரதனையும் சேர்த்திக்கலாம். சில பாடம் ததைவ என்று இருக்கின்றது. ததைவன்னா இவ்விதம், இவ்விதம் நம்முடைய சேனையில் பலர் இருக்கிறார்கள் என்று சொல்லி துரியோதனுக்கு கொஞ்சம் மைண்டு என்ன ஆகும்? பயம் வரப்போகின்றது. பிறகு என்ன செய்வார்? பயத்தை நீக்கிறதுக்கு பீஷ்மர் சங்க ஊதுவார். பிறகு மற்றவர்கள் அவரவர்கள் சங்கை ஊதியவுடன் நமக்கு அர்ஜுனன் ரதத்தை நடுவில் நிறுத்துன்னு சொல்லுவான். அதிலிருந்து தான் அர்ஜுனனுடைய மனதை விசாரம் செய்வோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.